ஹலோ மக்களே, ஒரு 2, 3 நாளா ஒரு விஷயத்த நீங்க தொடர்ந்து கேட்டிருக்கலாம். நீங்க தம்ப்நெயில்லயே பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. சமையல் கேஸ் இஷ்யூ. ஸோ இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது. இந்தியா ஃபுல்லாவே இந்த இஷ்யூ இருக்கு. சமைக்கிறதுக்கான கேஸ் தட்டுப்பாடு இருக்கு. இதனால பல ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இல்ல இதெல்லாம் ஃபேக்கா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. இதெல்லாம் உண்மை. இது இப்போதைக்கு ஹோட்டல் வரைக்கும் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கே நிக்க போகுது. ஸோ இதெல்லாம் ஏன் நடந்துட்டு இருக்கு? இந்த பிரச்சனை எல்லாம் ஏன் வந்துச்சு? ஏன் கேஸுக்கு இவ்வளவு தட்டுப்பாடு? பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாமே மூடப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஏன்? எல்லாமே நான் இந்த வீடியோல டீட்டெயில்டா சொல்றேன். அண்ட் இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுது, எவ்வளவு ஒஸ்டா இது போக போகுதுங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானுமே இதை நம்பாம தான் இருந்தேன். ஸோ இங்கே ஒரு 2, 3 நாளாக ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. முக்கியமாக நேற்றுலேருந்து இந்த நியூஸ் ரொம்பவும் பெருசாக வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கேஸ் பற்றாக்குறை காரணமாக ஹோட்டல்கள் நிறைய மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான நியூஸ் தான். முக்கியமாக பெங்களூர் சிட்டியை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ், அது 5 ஸ்டாரோ 3 ஸ்டாரோ எல்லாமே மூடிட்டாங்க. இன்ஃபேக்ட் இப்போ அங்கே இருக்கிற 3 ஸ்டார் ஹோட்டல்ஸில் வேற வழி இல்லாமல் அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக விறகு கட்டைகளை வச்சு அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த சுச்சுவேஷனுக்கு இப்போ 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ் தள்ளப்பட்டிருக்காங்க. பிகாஸ் இங்க கேஸ் பற்றாக்குறை இருக்கிறதுனால. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாம தமிழ்நாடு, ஹைதராபாத், பெங்களூர், டெல்லின்னு சொல்லிட்டு முக்கியமான இந்தியன் சிட்டிஸ்ல இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன, யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் ட்ரம்ப் தான். நம்மளால அதான் உண்மை. ஸோ அந்த பக்கம் அமெரிக்கா அண்ட் ஈரான் ஆர் இஸ்ரேல் ஆர் ஈரான் போர் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இங்க நமக்கு சோறு இல்லாததுக்கு காரணம். இல்லையே, நான் நல்லா தானே சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கெல்லாம் சாப்பாடு இருக்கே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா மேபி நீங்க சென்னையிலேயோ மதுரையிலேயோ கோயம்புத்தூர்லையோ மெயின் சிட்டிஸ்ல இல்லாம உள்ள இருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முக்கியமா நான் சென்னையை எடுத்து பேசுறேன். ஏன்னா நான் சென்னையில ஒரு ஹாஸ்டல்ல தங்கி தான் இப்போதைக்கு இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஹாஸ்டல்ஸ்லயும் பிஜி ஹாஸ்டல்ஸ்லயுமே இந்த ஒரு பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நேத்து என்னை கூப்பிட்டு, எனக்கு மட்டும் இல்லை இங்க இருக்கிற மேக்சிமம் ஹாஸ்டல்ஸ்ல சொல்லிட்டாங்க, தோசை, சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை பூரி மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது, இதுக்கப்புறம் நாங்கள் தரமாட்டோம், வெரைட்டி ரைஸ் இருக்கும், உப்புமா இருக்கும் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை நான் எக்ஸாஜரேட்லாம் பண்ணவே இல்லை. என்ன நடந்துச்சோ அதை எக்ஸாக்டாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்ஸ்லையும் அதிகமாக பொரிக்கக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், இல்லை அதிக நேரம் எடுத்துக்கக்கூடிய தோசை, சப்பாத்தி, பரோட்டா மாதிரியான உணவுகளுக்கு இப்போதைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது விழுந்திருக்கு. மேக்சிமம் வெரைட்டி ரைஸ் தான் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு ஹோட்டல்ஸும் சொல்லியிருக்காங்க. அண்டு பிஜி அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு, பிஜி ஹாஸ்டல்ஸுக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கமர்ஷியல் கேஸ் அப்படிங்கிற ஒரு பற்றாக்குறை இருக்கிறதுனால. இங்கே ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா கேஸ் அப்படிங்கிறது 2 விதமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும். ஒன்று டொமஸ்டிக் கேஸ், இன்னொன்று கமர்ஷியல் கேஸ். டொமஸ்டிக் கேஸ் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு வர கேஸு. அண்ட் கமர்ஷியல் கேஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு போகிறது, ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், பிஜி ஹாஸ்டல்ஸாக இருக்கட்டும், இங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நீங்கள் அது கலர்லேயே டிஃபரன்ஸ் பார்த்துருக்கலாம். ஸோ இப்போதைக்கு கவர்மெண்ட் முதன்மை பண்ணியிருக்கிறது வீடுகளுக்கு கேஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், அதாவது டொமஸ்டிக் கேஸ் ஒழுங்காக போகணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பண்ணியிருக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு தான். டொமஸ்டிக் கேஸ் தான் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் கமர்ஷியல் கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இப்போ திடீர்னு இந்த பற்றாக்குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வர வேண்டிய எல்பிஜி கேஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் தட்டுப்பாடாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் ஒரு சர்வே பார்த்தேன், இந்தியாவில் ஒரு நாளைக்கு மட்டும் 60 லட்சம் கேஸ் சிலிண்டர்ஸ் விநியோகம் பண்ணப்படுதான். இது ஒரு மிகப்பெரிய நம்பர். ஸோ இந்த அளவுக்கு அவங்க விநியோகம் பண்ணணும் அப்படின்னா அவங்க இதற்கான எல்பிஜி எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த எல்பிஜி அப்படிங்கிறது இந்தியா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக 50 to 60% இந்தியா இம்போர்ட் பண்ணி தான் உள்ளே எடுத்துட்டு இருக்காங்க இந்த எல்பிஜி கேஸ். இதுல இருந்து தான் நமக்கு டொமஸ்டிக் கேஸாக இருக்கட்டும், கமர்ஷியல் கேஸாக இருக்கட்டும், அதை பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல்ஸுக்கு அண்ட் இப்போ நிறைய வெஹிக்கிள்ஸ் கேஸில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே இங்கேருந்து தான் இம்போர்ட் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் இப்போ இம்போர்ட் பண்ணுறதுல பெரிய பிரச்சனை இருக்குது. நான் 50 to 60% இந்தியா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓவர்சீஸ் கண்ட்ரீஸில் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதில் 20% கத்தார்லேருந்து மட்டுமே எடுத்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக ஈரான் போட்ட ஒரு குண்டு கத்தாரோட கேஸ் ஸ்டேஷன் மேலே விழுந்துச்சு. ஸோ அங்கே கட்டாரில் இருக்கிறதுலே ரொம்பவும் பெரிய கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி அவங்க. ஸோ இந்த ஒரு குண்டு அங்கே வெடிச்சதுனால அவங்க ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க.
தட் மீன்ஸ் ஸோ 20% ஃப்ரம் கத்தார் இந்தியாவுக்கு கேஸ் வராது. சரி, மற்றது வருமே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுவும் இப்போதைக்கு ஸ்டாப் ஆகி தான் இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கடல்ல தான் நிறைய வணிகங்கள் நடந்துட்டு இருக்கும், நிறைய டிரான்ஸ்போர்ட் வந்து கடல் மூலியமா தான் ஈஸியா பண்ண முடியும் நாடுகளுக்கு. அந்த வகையில இந்தியாவுமே அப்படிதான் கேஸ் எல்லாத்தையுமே கப்பல் மூலியமா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ 750 கார்கோ ஷிப்ஸ் வந்து அங்கங்க அந்தந்த துறைமுகங்கள்ல அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் இந்த ஒரு பதட்ட நிலை தான். அதாவது அமெரிக்கா ஈரான் போர் காரணமா வந்து பல இடத்துல கார்கோ ஷிப்ஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. எங்கேயுமே டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது நடக்கல. இந்தியாவுக்கு மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது. ஏசியன் கண்ட்ரீஸ்ல மேக்சிமம் யாருக்குமே இந்த எல்பிஜி கேஸ் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படலை. இன்ஃபேக்ட் இம்போர்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. அண்ட் இந்தியா மேக்சிமம் கேஸ் எல்பிஜி கேசஸ் எல்லாத்தையுமே கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வளைகுடா நாடுகள்ல இருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்பவும் பெருசா இருக்கு இப்போ இந்தியாவுக்கு கேஸ் கிடைக்காததுனால. ஸோ இந்தியா இந்த மாதிரி கத்தார் மட்டும் இல்லாம பல வளைகுடா நாடுகள்ல கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் எல்பிஜி கேஸ் அப்படிங்கிறது எல்லாமே இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் இப்போதைக்கு இந்தியாவுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த மெயின் எல்பிஜி கேஸோட பிரச்சனை இருக்கிறதுனால ஸோ அவங்க இங்க அதை வச்சு மேக் பண்ற மற்ற கேஸஸோட பிரச்சனையும் ஏற்படுது. இதனால தான் கமர்ஷியலா ஹோட்டல்ஸுக்கு போகக்கூடிய கேஸஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். அதனால ஹோட்டல்ஸ் கேஸ் வேணா கண்டிப்பா சமைக்க முடியாது இல்லையா? ஸோ இப்போ எல்லாருமே கேஸ்குள்ள வந்துட்டாங்க. அதனால ஹோட்டல் நிர்வாகம் அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு, அவங்க எல்லாம் பேசி வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஹோட்டல்ஸ் மூட போறோம், இல்லாட்டி இங்க இருக்கிற மெனுஸை நாங்க வந்து கம்மி பண்ண போறோம், ஹோட்டல்ல ஒரே ஒரு மெனு தான் இருக்கும், அப்படி இல்லாட்டி வெரைட்டி ரைஸ் நாங்க கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சென்னையில இதற்கான எல்லா அறிகுறிகளும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்ஃபேக்ட் பல ஹாஸ்டல்ஸ் இன்க்ளூடிங் என்னோட ஹாஸ்டல் ஸோ இப்போதைக்கு தோசை சப்பாத்தி எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் வெரைட்டி ரைஸ் உப்புமா மட்டும் தான் இங்க கிடைக்கும். இது வந்து சென்னையில இப்போதைக்கு இருக்கு. இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க, 20 நாளுக்கு எங்ககிட்ட கேஸ் சப்ளை பண்றதுக்கு கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது 20 நாளுக்கு மட்டும் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கிறது தெரியல. அதுக்குள்ள பிரச்சனை சால்வ் ஆக முடியுமா? அண்ட் இந்தியா இதை நாங்க சால்வ் பண்ணிடுவோம், பிரச்சனையே கிடையாது. மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, இந்த பிரச்சனையை சீக்கிரம் நாங்க சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்து முன் வச்சிருக்காங்க. பட் இது எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்கிறது தான் உண்மை. அண்ட் இப்போ கேஸுக்கு பிரச்சனை இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம 10% ஆஃப் நேச்சுரல் கேஸை இங்கே ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியாவுக்குள்ளேயே ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ இந்த பிரச்சனை தப்பிச்சிருப்பாங்க. அண்ட் இப்போ நீங்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைச்சிருக்கும். பட் இப்போ போய் நிறைய பேர் வந்து ப்ரீ புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கிறதுனால கேஸை வந்து நிறைய புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மேபி கள்ளச்சந்தையில கூட சேல்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கும் கவர்மெண்ட் வந்து பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா பிளாக்ல விற்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனைகள்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த பிரச்சனை கேஸுக்கு மட்டும் கிடையாது. ஸோ அங்க ஈரான் அமெரிக்கா போர் நடந்துட்டு இருக்கே, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அதுதான் இப்போ நம்ம தட்டுல இருந்த சோத்துல கையை வச்சிருக்கு. இது இப்போ எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இப்போ வீட்டில் வந்து விறகு இருக்கு அப்படின்னா சமாளிச்சுக்கலாம். பட் கேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேருக்கு இப்போ சிட்டிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இது கேஸோட நிற்க போறது கிடையாது. பெட்ரோலுக்கும் இதே மாதிரியான டிமாண்ட் ஏற்பட போகுது. ஏன்னா கச்சா எண்ணெயை இந்தியா இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுலயுமே இம்போர்ட் பண்றதுல பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பெட்ரோலுக்கும் ஒரு டிமாண்ட் ஏற்படும். அண்ட் இப்போ பல பெட்ரோல் பங்க்ல வந்து டேங்க் ஃபுல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் 200 rupeesக்கு தான் பெட்ரோல் போடணும் அப்படிங்கிற மாதிரி சென்னையில் ஒரு சில பெட்ரோல் பங்க் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பெட்ரோல் இஷ்யூவும் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. சேம் இது எல்லாமே கச்சா எண்ணெய் எல்பிஜி கேஸ் இதோட இம்போர்ட் நடக்காம இருக்கிறதுனால நடக்கிற பிரச்சனைகள் தான். ஸோ இந்த உலகத்துல எல்லாமே கனெக்டட் தான். எங்க எது நடந்தாலும் அது நம்மளையும் பாதிக்கும். ஸோ ஈரான் அமெரிக்கா போர் இங்க நம்ம சோறு இல்லாம பண்ண போகுது அப்படிங்கிறது தான் இருக்குதுலேயே மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். ஸோ இதுல இருந்து இந்தியா வந்து வேற சில கண்ட்ரீஸ்ல இருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ண போறோம், இந்தியாவுக்குள்ளே உற்பத்தியை 10% இன்க்ரீஸ் பண்ண போறோம், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சால்வ் பண்ணுவாங்க. பட் எப்போ சால்வ் ஆக போகுது நமக்கு எதுவுமே தெரியல. ஸோ இப்போதைக்கு நான் உங்ககிட்ட வைக்கிற விஷயம் கேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு அதோட டிமாண்ட் ரொம்பவும் அதிகமாக இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தங்கத்தை விட இப்போ கேஸோட மதிப்பு அநியாயத்துக்கு உயர்ந்து நிற்கிது. அண்ட் இந்த பிரச்சனை உங்களுக்குலாம் இருக்கா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இதனால வந்திருக்கு? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். தேங்க்யூ.